Hi friends, நான் Vaishnavi from Abisha's home style. இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறது எந்த கார்டனில் விளைஞ்ச மரக்கறிகளை வச்சு நான் ஒரு லஞ்ச் மெனு ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன். என்னென்ன மரக்கறிகளை எடுத்து என்னென்ன கறிகள் எல்லாம் வச்சேனான்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பயத்தங்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நல்ல வடிவாக கழுவி ஒரு பாத்திரத்தில் எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், வெஜிடபிள் ஆயில் மூண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஹீட்டில் வச்சு மெல்ல மெல்லமாக குக் பண்ணுறேன். வெண்டிக்காயில் குழம்பு வைக்கலாமான்னு டிசைட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் வெண்டிக்காயை நான் பொரிக்காமல் தான் வைக்க போகிறேன். வெண்டிக்காயில் பொரித்து குழம்பு வைக்கிறதா இருந்தால் கணக்க வேணும். என்கிட்ட கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால் நான் பொரிக்காமல் குழம்பு வைக்க போகிறேன். இது நான் கடையில் இருந்து வாங்கின கீரை விதைகளில் இருந்து நட்டெடுத்த நான். இதை நான் கடையில் வாங்கிக்க முளைக்கீரை விதை என்று சொல்லித்தான் தந்த வினம். ஆனால் நட்ட போது குட்டி குட்டி கண்டுகளாக தான் வளர்ந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால எனக்கு என்னென்று வளருமென்று தெரியலை. மேபி கன நாள் விட்டால் பெருசாக வளருமென்று நினச்சி விட்டுட்டேன். அது பார்த்தீங்கன்னா அதுக்கிடையில் குயிக்காக பூ வர ஆரம்பிச்சிட்டுது. அதுக்கு பிறகு நான் அந்த காம்பை பிடுங்கி பார்க்க காம்பெல்லாம் நல்ல முத்தலாக இருந்தது. அதனால் எல்லாத்தையுமே நான் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த மேலே உள்ள பூவை பிடுங்கி எரிஞ்சிட்டு இந்த குருத்து இலைகளை வச்சு தான் கீரை கறி ஒன்று சமைக்க போகிறேன். கீரையை நல்ல வடிவாக கழுவிட்டு அதில் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு அவிச்செடுக்க போகிறேன். கீரை நல்லா அவிஞ்சதுக்கு பிறகு ஹேண்ட் பிளெண்டரால் லைட்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக பால் விட்டு 2-3 பூண்டு எடுத்து நசிச்சிட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். எங்களோட கீரைக்கறி ரெடி ஆகிட்டுது.
பயத்தங்காயை எண்ணெயிலையும் உப்புலையும் மெல்லிய ஹீட்டில் வச்சு அவிச்சு எடுத்துட்டு அதில் ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி போட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு உருளைக்கிழங்கையும் வடிவாக அவிச்சு எடுத்துட்டு கொஞ்சமாக பால் விட்டு நல்லா பிரட்டிட்டு லாஸ்ட்டாக பூண்டு மிளகு சீரகம் குத்தி போட்டுட்டு இறக்கி இருக்கிறேன். பைத்தங்காய் பால் கறி ரெடி ஆகிட்டுது. ஆல்ரெடி எந்த சேனலில் பைத்தங்காய் பால் கறி பைத்தங்காய் குழம்பு ரெண்டுமே எப்படி வைக்கிறதுன்னு நல்ல வடிவாக டீட்டெயில்ஸோடு கொடுத்துருக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள் தேவையான ஆக்கள். இந்த வெண்டிக்காய் குழம்பு நான் பொரிக்காமல் தான் வச்சேன். நான் இங்கே பார்த்தீங்கன்னா வலுவழுப்பு தன்மை எதுவுமே இல்லாமல் நல்ல டேஸ்டான வெண்டிக்காய் குழம்பு ரெடி ஆகிட்டுது. இந்த குழம்பு எப்படி செய்தனான்றதை ஃப்யூச்சரில் நல்ல டீட்டெயில்ஸோடு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் பொரிச்ச வெண்டிக்காய் குழம்பு என்ற சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பார்க்க விருப்பமான ஆக்கள் போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இன்றைக்கு நான் லஞ்சுக்கு சமைச்ச கறிகள் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக எந்த கார்டனில் இருந்து நான் ஹார்வெஸ்ட் பண்ணின மரக்கறிகளில் இருந்து தான் சமைச்சேன். நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுண்டா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.